Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட டே 5 ஸ்டடி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் வந்து என்ன டாபிக் படிக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து அவரைக்காய் குழம்பு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் கூட்டு, அப்புறம் வந்து முட்டை பொடி மாஸ். அதான் இன்றைக்கி லஞ்சு. நம்ம சாப்பிட்டுட்டு வந்து ஸ்டடி கண்டினியூ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்டடின்னு கண்டினியூ பண்ணிட்டேன். நீங்கள் வந்து என்னோடய டே 1, 2 and 3, 4 அண்ட் ஸ்டடி விளாக் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. வெயில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து கரண்டை வேறு அடிக்கடி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்னும் சம்மரே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே நமக்கு வந்து எப்படா போகுன்ருக்கு அந்த அளவுக்கு இப்போயே ஆரம்பிச்சிட்டு. இன்றைக்கி வந்து டாபிக் வந்து நேற்று வந்து முடிச்சது ஒன்றிய நாடாளுமன்றம், இன்றைக்கி வந்து ஒன்றிய நிர்வாகம் சாரியும். ஆமாம், ஒன்றிய நிர்வாகம் இல்லை, மாநில நிர்வாகம். ஸோ ஃபுல்லாகவே மாநில நிர்வாகத்தில் ஃபுல்லாகவே வந்துடும். இது வந்து மாநில நிர்வாகத்தில் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுநர் இருப்பாங்க. ஆளுநர், அப்புறம் வந்து முதலமைச்சர், அப்புறம் வந்து மாநில அமைச்சரவை இருக்கும், அப்புறம் வந்து மாநில தலைமை வழக்கறிஞர். ஸோ இதுதான் ஃபுல்லாகவே இது அடங்கி தான் வந்து மாநில நிர்வாகம். இதான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற டாப்பிக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் இது வந்து OMR ஷீட்டு. நீங்கள் வந்து புக் எதாவது ஆர்டர் போட்டிங்கன்னா இதில் வந்து சேர்த்து கொடுப்பாங்க நமக்கு. எனக்கு வந்து நான் ஆர்டர் போடுறப்போ OMR ஷீட் இதோட சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் அப்பப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டன் பண்ணுறது. மாநில நிர்வாகம், ஆளுநர். அதான் சொன்னேன்னா நம்ம ஆளுநர் பற்றி சொன்னாலும் இது ஆளுநர் பற்றி சொல்கிற விதி பார்த்திங்கன்னா பகுதி வந்து 6, ரோமன் லெட்டர் 6 பகுதி. விதி வந்து 154. இதுதான் வந்து நம்ம ஆளுநர் பற்றி சொல்கிற ஒரு விதி. ஸோ மாநில நிர்வாகம்னா எந்த விதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 153லேருந்து 167 வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகும். மத்திய அமைச்சரவையிலேருந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். இதில் என்ன நீங்கள் பாருங்கள், எத்தனை பேருக்கு வந்து டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. என்னென்னா தமிழக, அதாவது சென்னை மாகாணத்திலேருந்து முதலமைச்சர் பற்றி ஒரு டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஒரு எண்டு வரைக்கும், இப்போ நடக்கிற கரண்டில் நமக்கு CM வரைக்கும் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ பிக்கில் போட்டிருந்தாலும் நமக்கு பிக்சரோட போட்டிருந்தா இன்னும் நமக்கு வந்து சீக்கிரமாக மனசில் பதிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சிறப்புரிமைகள், அவங்க ஒவ்வொருத்தங்களோட சிறப்பு அம்சங்கள், அப்புறம் அவங்க இருந்த ஆளுநர்கள், அவங்களோட கட்சி. ஸோ அது ரிலேட்டடாகவே நிறையா போட்டிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருந்தவங்க யாருன்னா சுப்ராயலு. ஸோ அவங்க தான் தமிழக, அதாவது சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ நீதி கட்சியில் அவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பம்சங்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா தமிழக சட்டமன்றத்தில் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர், அது ஒன்று. அப்புறம் மிக எளிமையான முதலமைச்சர், அப்புறம் வந்து எளிமையில்லை மிக எளிமையான முதலமைச்சர்னு சொல்லலாம். அப்போ தமிழகத்தின் அதிகபட்சமாக ஒரு 6 முதல் பதவியேற்ற முதலமைச்சரும் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நம்மளோட இப்போ ஒரு ரீசெண்டாக இருக்கிற நம்மளோட முதலமைச்சர் பார்த்திங்கன்னா ஒரு பதவி வகிச்சிருப்பார். என்னென்னா துணை முதலமைச்சர் அந்த பதவி வகிச்சிருப்பார். ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த பதவியில் இல்லை. ஸோ 2009லேருந்து 2011 வரைக்கும் இருந்திருப்பார். இப்போ வந்து அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பதவியில் வகிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசனாக படிக்கிறப்ப நமக்கு வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி ரிலேட்டடாக படித்தா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆளுநராக இருக்கிறதுக்கு வந்து தகுதிகள் பார்த்திங்கன்னா அதாவது இந்திய குடிமகனாகவும் இருக்கணும், அப்புறம் 35 வயசு அவங்களுக்கு வந்து நிறைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து அவர் வந்து இப்போ சொந்த ஊர்லலாம் ஆளுநராக போட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருங்கன்னா ஆளுநரை வந்து சொந்த ஊரில் போட மாட்டாங்க, வெளி மாநிலத்தில் தான் ஆளுநராக போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமிக்கிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து கலந்து ஆலோசனை வச்சுட்டு தான் ஆளுநர் நியமிப்பாங்க. அப்புறம் ஆளுநர் பற்றி நமக்கு வந்து மத்திய அமைச்சரும் ஒரு முகவராக செயல்படுறாங்க ஆளுநர். ஸோ அது வந்து இது மாதிரி இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸாக தான் போணுச்சு. கொஞ்சம் சிலது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீனாகவும் இருந்துச்சு.
கொஞ்சம் நல்லாவும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்டடி ஓவரால் ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதலமைச்சரோட ஷெட்யூல் காட்டினேன் உங்கள்கிட்ட. ஸோ அதிலே வந்து நமக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி இது வரைக்கும் 5 தடவை நமக்கு வந்து அமல் வந்திருக்கு. தமிழகத்தில் 5 தடவை குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்திருக்கு. ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து 356 அமலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 356 வந்து கொஞ்சம் கவனமாக தான் பயன்படுத்த சொல்லியிருப்பாங்க எல்லாருமே, எல்லா குழுவும். ஸோ என்னோடய ஸ்டடி வந்து ஓவர் ஆகிட்டு. ஸோ தேங்க்யூ.